தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக என்றைக்குமே தொண்டர்களை நம்பியே உள்ளது என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் அவர் தாவைக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் ஒன்றை வெளியிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விஜயபாஸ்கரை கடுமையாக சாடியுள்ளார். அதிமுகவில் இருந்து தாவைக்காவுக்கு சென்றவர்கள் கேட்டிலேயே காத்து கிடப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். அதிமுகவிலிருந்து தாவைக்காவுக்கு போக நினைப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்று விடலாம் என்று கூறியுள்ள உதயகுமார் 54 ஆண்டு வரலாறு கொண்ட அதிமுக என்றென்றைக்குமே தொண்டர்களை நம்பியே உள்ளது என்றும் தெரிவித்தார். அடையாளம் கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, முகவரி கொடுத்து, வாழ்வு கொடுத்து தங்களை ஆளாக்கிய கட்சியை காப்பாற்ற வேண்டிய இந்த சோதனையான நேரத்திலே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, தலைமை சரியில்லைன்னு அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டே இருந்தால் தொண்டர்கள் இனியும் எப்படி பொறுத்துக் கொள்வது? டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செஞ்சு தன்னுடைய நாடகத்திற்கு விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போன்ற ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு அதிகாரத்தை பார்க்காமல், பதவி சுகத்தை பார்க்காமல், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக கோடானு கோடி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய எதிர்காலமெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகின்ற வகையில நீங்கள் இப்படி தாந்தோண்டித்தனமா நீங்க செய்யறது கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? 17/10/1972 எம்ஜிஆர் தொடங்கி இந்த கட்சியில இன்ன தேதி வரைக்கும் 54 ஆண்டுகள் எந்த பதவியும் இல்லாம, எந்த பதவி சுகத்தை பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்துக் கொண்டிருக்கிறானே தொண்டன், அவர்களை நம்பிதான் இந்த கட்சி இருக்குது. ஆகவே இனிமேலாவது யாராவது இது மாதிரி செய்யணும்னா தயவு செய்து மொத்தமா செஞ்சுட்டு ஓடிருங்க.